இல்லை இல்லை, மேகதாதுல மிக தெளிவாக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒருவேளை நினைக்கலாம், காங்கிரஸ் கட்சி வந்து கர்நாடகத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி அமைச்சர் இப்போ வந்து இருக்கக்கூடிய ரூலிங்கில் இருக்குது, அதனால் நீங்கள் எப்படி உங்கள் நிலைப்பாடுன்னு. எங்களை பொறுத்தவரையில் மிக தெளிவாக எங்களுடைய மதிப்பிற்குரிய மாநில தலைவரும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு, இது எங்களுடைய உரிமை, தமிழ் மக்களுடைய உரிமை, தமிழ் மண்ணினுடைய உரிமை. அதை எந்த காலத்திலும் அதில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எங்கள் தமிழக மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அதை தெளிவாக நாங்கள் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்னதோ அது மாநில மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த நிலைப்பாடு எடுத்து. கிட்டத்தட்ட ஒரு 60-40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மேகதாது இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதில் காங்கிரஸுடைய தேசிய தலைமை திரு ராகுல் காந்தி அவர்களிடம் நீங்கள் எடுத்துரைத்து, ஏன்னா கர்நாடகாலையும் உங்களுடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, இதை ஏன் அந்த தலைமைக்கு கொண்டு சென்று இந்த இரு மாநில பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க முடியும்? இல்லை, அன்புமணி அவர் சொல்லியிருக்கிறது இதுக்கு பொருந்தாது. அவர் அந்தமானி இதையே வந்து கம்பேர் பண்ணுறது. அப்போது ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் சில இதுகளில் வேறுபடும். இப்போ நம்ம மாநிலம், தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ நீங்கள் வந்து காவேரி படுகை வந்து அந்த மேகதாது என்னும் இடம், அதாவது பிலிக்குண்டிலிருந்து 4 கிலோமீட்டர், அந்த 4 கிலோமீட்டரில் வந்து கிட்டத்தட்ட காவேரி படுகையில் வந்து மேலேருந்து தான் தண்ணி வரணும். நீங்கள் ஏற்கனவே மழை காலங்களில் உள்ள உபரி நீர் தான் வருது. இதில் வந்து நீங்கள் செக் டேம் மாதிரி போட்டு ஒரு அணையை கட்டினீங்கன்னா என்னாகும்? திருப்பி தண்ணியே கிடைக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டம் ஒரு 20 மாவட்டத்துக்கு மேலே வந்து பாலைவனமாகிவிடும். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அதனால் எந்த காலகட்டத்திலையும் அதை ஏற்றிட முடியாது. இது ஏற்கனவே காவேரி நடுவர் மன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றமும் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டது. அதனால் உச்ச நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கு மீறி எந்த அரசும் செயல்பட முடியாது. ஒருவேளை இதில் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், நானே சொல்லியிருக்கேன் பல தடவை, நான் சட்டமன்றத்திலையும் இதை பற்றி பேசியிருக்கோம், அதே மாதிரி மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கோம். எங்களுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடை எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதான் வந்து எங்களுடைய நிலைப்பாடு. இதில் எந்த சமரசமும் கிடையாது. இரு அரசும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இல்லை, அது வந்து தமிழ்நாடு அரசு வந்து கூட்டணி அரசாங்கம், அங்கேயும் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது. அது வந்து ஒரு தலைவரோட முதல்வர்கள் மாறி மாறி பேசலாம், இல்லைன்னா ஆல் பார்ட்டி டெலிகேஷன் போகலாம், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த இது சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லியாச்சு. அதனால் இதுக்கு மேலே அவங்க வந்து பண்ண முடியாது.